ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஏசாயா 60:22 வாசிக்கும் பொழுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று எழுதியிருக்கிறது. சின்னவன் என்றால் ஒன்லி ஃபார் ஃபியூ நம்பர்ஸ், அதாவது எண்ணிக்கையிலே குறைவுள்ளவன் என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய சபையிலே குறைவான விசுவாசிகளை கொண்டு சபையை நடத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், 1000களை நடத்தும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய கைகளிலே குறைவான பணத்தை கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் குறைவுகளோடு இருக்கலாம், தேவைகளோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சின்னவன் 1000 கர்த்தர் பெருக பண்ணுவார். நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மாத்திரமல்ல, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று எழுதியிருக்கிறது. சிறியவன் என்றால் பலவீனமானவன் என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, பலவீனமானவனைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் பலத்த ஜாதியாய் மாற்றுவன் என்று சொல்லி. ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சிக்னஸ்ல, வியாதியில, பலவீனத்தில் இருக்கலாம். கர்த்தருடைய பலன் உங்கள் மத்தியிலே வரும் பொழுது அவர் கொடுக்கிற உன்னத பலன் உங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி போடும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். பலவீனமா இருக்கிறவனை கர்த்தர் சொல்றாரு பலத்த ஜாதியா மாற்றுவேன்றாரு, கிரேட் நேஷனா மாற்றுவேன்றாரு. உங்களை லெஸ் தானாய் அல்ல, கிரேட்டர் மாற்றுவார். நீங்கள் தேசத்திலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், ஊழியத்திலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், குடும்பத்திலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless your family. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல்